ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 1/12/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க, தங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கான சுலபமான வழி என்னன்னு. பதில், தங்களை முன்னேற்றிக் கொள்ள தினமும் கணக்கு வைக்கணுங்கிறாங்க பாபா. இன்று முழு நாளும் எந்த அசுர செயலும் செய்யவில்லை தானே என்று சோதனை செய்யணும். எப்படி மாணவர்கள் குறிப்பேடு வைக்கிறாங்களோ அதுபோல குழந்தைங்களாகிய நீங்களும் கூட தெய்வீக குணத்தின் குறிப்பேடு வைத்தீர்கள் என்றால் முன்னேற்றம் ஆகிக்கொண்டே இருக்கும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதனால் குஷி அதிகரிப்பதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க ஞானத்தை சிந்தனை செய்கிறதே இல்லை, ஆகையினால தான் குஷியின் அளவு அதிகரிக்கிறது இல்லை. எழும் பொழுதும் அமரும் பொழுதும் நாம் சுயதர்ஷன சக்கரதாரிகள் என்பது புத்தியில் இருக்கணும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஆத்மாவாகிய எனக்கு முழு சிருஷ்டி சக்கரமும் தெரியும். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய புத்தியில் மூலவதனம் நினைவுக்கு வருகின்றது. அது இனிமையான அமைதியான வீடு, நிர்வாண தாமம், அமைதியான இடம், அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. இந்த மாதிரி குழந்தைங்களுடைய புத்தியில் உடனே வந்துவிடணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு யார் கற்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன. பாபா சொல்கிறாங்க, பாபா பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்ற மகிழ்ச்சி அதிகம் இருக்கணும். பாபா நேரடியாக கற்பித்து கொண்டிருக்கின்றார். பாபா அனைவருக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர். அவர் நமக்கு மீண்டும் கற்பிக்கின்றார், அநேக முறை கற்பித்திருக்கின்றார். நீங்கள் சக்கரத்தை முழுமையாக சுற்றிவிட்டு வரும்பொழுது பாபா மீண்டும் வருகின்றார் என்ற மகிழ்ச்சி இருக்கணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நம்முடைய தொடர்பில் வருபவர்கள் சரீரம் விட்டால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பாபா கூறுவது என்ன. பாபா சொல்கிறாங்க, யாராவது நோயுற்ற இருக்கின்றார்கள், சரீரத்தை விட்டு விடுகின்றார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் துக்கம் அடைவதோ அல்லது அழுவதற்கான விஷயமோ இல்லை. நீங்கள் முற்றிலும் அமைதியாக பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த சப்தமும் இருக்கக்கூடாது. அவர்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லுகிறார்கள் என்றால் ராம் ராம் சங் என்று சொல்லிக்கொண்டே செல்றாங்க. நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியது இல்லை. நீங்கள் அமைதியின் மூலம் உலகத்தின் மீது வெற்றி அடைகிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் அர்த்தத்தை பற்றி பாபா கூறுவது என்ன. பாபா சொல்கிறாங்க, ஞானம் மற்றும் விஞ்ஞானத்தின் யதார்த்த அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணுங்கிறாங்க பாபா. ஞானம் என்றால் புரிதல் மற்றும் விஞ்ஞானம் என்றால் அனைத்தையும் மறந்து விடுவதாகும். ஞானத்தில் கூட விடுபட்டிருப்பதாகும். எனவே ஞானமும் இருக்கின்றது, விஞ்ஞானமும் இருக்கின்றது. நாம் சாந்தி தாமத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை ஆத்மா தெரிந்திருக்கின்றது. பிறகு ஞானமும் இருக்கின்றது. ரூப் மற்றும் பசந்தாக இருக்கின்றார்கள், அதாவது யோகம் மற்றும் ஞானம் நிரம்பியவராக இருக்கின்றார்கள். பாபா கூட பிந்து மற்றும் சிந்துவாக இருக்கின்றார். ரூப் பசந்தாக இருக்கின்றார், ரூபமாகவும் இருக்கிறார். பிறகு அவரிடத்தில் முழு சிருஷ்டி சக்கரத்தின் ஞானமும் இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நமக்கு எந்த பார்வை கெட்டுவிடக்கூடாது என்று பாபா புரிய வைப்பது என்ன. பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைங்களே, ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக ஆகுங்க. நாம் சகோதர சகோதரிகள், இது அன்பான உறவாகும். வேறு எந்த தீய பார்வையும் வரக்கூடாது. ஒவ்வொருவருடைய நோயும் தனிப்பட்டதாக இருக்குது. அதன்படி வழியும் சொல்லி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாபா இந்தந்த சூழ்நிலை ஏற்படுது, இந்த நிலையில் என்ன செய்வது என்று கேட்குறாங்க. சகோதர சகோதரி என்ற பார்வை கெட்டுவிடக்கூடாதுன்னு பாபாவும் புரிய வைக்கிறாரு. எந்த சண்டையும் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்கிறாரு. பாபா எதற்கு வெட்கமாக இல்லை என்று கேட்பது என்ன. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணியா ஆவீர்களா என்று பாபா கேட்கின்றார். ஆமாம் பாபா, ஏன் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் குழந்தைங்க. சரி, இதில் தூய்மையாக இருக்க வேண்டும். இது கடினமாகும். அட, உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறேன் என்றால் நீங்கள் தூய்மையாக இருக்க முடியாதான்னு பாபா கேட்குறாங்க. வெட்கமாக இல்லையா? தீய காரியங்களை செய்யாதீர்கள் என்று லௌகீக தந்தையும் புரிய வைக்கிறார் இல்லையா? இந்த விகாரத்தில்தான் தடை ஏற்படுது. ஆரம்பத்திலிருந்து இதற்காக அடிதடி நடந்து வருகிறதுன்னு பாபா சொல்கிறாரு. இனிமையான குழந்தைங்களே, இதன் மீது வெற்றி அடையணும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா ஆரோக்கியம் செல்வத்தை பற்றி கூறுவது என்ன.
பாபா சொல்கிறாங்க, மருத்துவர்கள் பார்த்த உடனேயே இவர்களுக்கு என்ன வியாதி என்று கூறிவிடுறாங்க. டெல்லியில் கூட அஜ்மல் கான் என்ற ஒரு வைத்தியர் புகழ் பெற்றவராக இருந்தார். பாபா உங்களை 21 பிறவிகளுக்கு எப்பொழுதும் ஆரோக்கியமானவராக செல்வந்தராக ஆக்குகின்றார். இங்கே அனைவரும் நோயுற்றவர்களாக ஆரோக்கியமற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அங்கே ஒரு பொழுதும் நோய் ஏற்படுவதே இல்லை. நீங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்களாக எப்பொழுதும் செல்வந்தராக ஆகுறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அரை கல்பத்திற்கு எது நடக்கவே நடக்காதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, அது அகிம்சையாளர்களான தேவி தேவதைகளின் தர்மம். சண்டை போன்றவற்றின் விஷயம் எதுவுமே இல்லை. இந்த சண்டை கூட கடைசியில் நடக்க வேண்டும். இதன் மூலம்தான் சொர்க்கத்தின் நுழைவாயில் திறக்க வேண்டும். பிறகு ஒரு பொழுதும் சண்டை நடப்பதே இல்லை. யஜ்யம் கூட இது இறுதியானதாகும். பிறகு அரை கல்பத்திற்கு எந்த யஜ்யமும் நடக்கவே நடக்காது. இதில் குப்பைகள் அனைத்தும் சுவாகா ஆகிவிடுது. இந்த யஜ்யத்திலிருந்து தான் விநாசத்தின் ஜுவாலை வந்தது. அனைத்தும் சுத்தமாகி விடுதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாஸ்திகர்களின் உண்மையான அர்த்தத்தை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, யார் பக்தி செய்யவில்லையோ அவர்கள் நாத்திகர்கள் என்று உலகத்தில் உள்ளவர்கள் நினைக்கிறாங்க. யார் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லையோ அவர்கள்தான் நாத்திகர்கள் என்று நீங்கள் சொல்கிறீங்கிறாங்க பாபா. நீங்கள் இப்போது ஆஸ்திகர்களாக ஆகியிருக்கிறீங்க. திரிகால தரிசியாகவும் ஆகியிருக்கிறீங்க. 3 லோகங்கள் 3 காலங்களை தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. உண்மையிலும் உண்மையான மகாத்மாக்கள் யார் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தூய்மையான ஆத்மா இங்கே இருக்க முடியாது. தூய்மையாக ஆகிவிட்டால் புதிய சரீரம் வேண்டும். தூய்மையான ஆத்மாவிற்கு தூய்மையற்ற சரீரம் கிடைப்பது என்பது விதியே அல்ல. சந்நியாசிகள் கூட விகாரத்தின் மூலம் பிறவி எடுக்கிறாங்க இல்லையா? சந்நியாசம் செய்வதற்கு இந்த தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறவி எடுப்பது இல்லை. இவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? உண்மையிலும் உண்மையான மகாத்மாக்கள் இவர்கள்தான். இவர்கள் எப்பொழுதும் சம்பூர்ண நிர்விகாரியாக இருக்கிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.